ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது எறா தொக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். 10 பூண்டு பல்ல சின்ன நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். பூண்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா எறா, அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த எறா வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு எறா நல்லா வெந்து வந்திருக்கு. எறாவில் இருக்க தண்ணியும் வெளியில் வந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மிளகாய்த்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். எறாவை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்ததுனாக்கா ரப்பர் போல் ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். இப்போது எல்லாமே வெந்து தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. நம்மளுடைய எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.